இன்னைக்கு மாலி அமாவாசைன்றதுனால பாப்பாங்களுக்கு காலையில ரொம்பவே சிம்பிளான பிரெட் டோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். என் வீட்டுக்கு வந்ததும் சூப்பரான வெஜ் மீல் சாப்பிட்டுக்கிட்டு லஞ்சுக்கு பாப்பாங்களுக்கு சிம்பிளா தாங்க கொடுத்து விட்டேன். லஞ்சுக்கு எப்பவும் போல ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு ஃபர்ஸ்ட் ராகி சேமியா பாயசம் ரெடி பண்ணிட்டேங்க. இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், பீன்ஸ் சாம்பார், அது கூடவே தக்காளி மிளகு ரசம் வச்சிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா, கேரட் பொரியல். இந்த கேரட் பொரியல தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிருக்கேங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது கூடவே புடலங்காய் கூட்டு, மெதுவடை, அப்பளம். அது கூடவே ஸ்வீட்டுக்கு இன்னைக்கு நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ராகி பாயசம் தாங்க. நம்ம ரெடி பண்ண வெஜ் மீல்ஸ் சாமி கிட்ட வச்சு சூப்பரா மாலி அமாவாசை நல்லபடியா கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம இங்க GTA கனடால நம்ம கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வெஜ் நான்வெஜ்னு ரெண்டுமே கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு பார்த்த வெஜ் மீல்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பேசிக் வெஜ் மீல்ஸ் பிளான்ல எல்லாமே வரும். மொத்தமா 9 ஐட்டம்ஸ் வரும். இதே மாதிரி உங்க வீட்டு விசேஷத்துக்கும் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா என்னோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இதே